ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் எல்லாத்தையும் என்னோட ஜேபி கிச்சனுக்கு அன்போட வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான சைனீஸ் டிஷ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் டிராகன் சிக்கன். இதை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த டேஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது எப்படி செய்யலாம்னு நான் இப்போ வாங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து அது நீல வாக்குல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மிளகாய் வந்து ஒரு 4, 5 மிளகாய் வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அதை பாதியா வந்து பிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு 7, 8 பூண்டையும் நான் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி அளவு குடமிளகாவை நான் எடுத்து அதையும் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ முந்திரி வந்து 15லேருந்து 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனா வாங்கி இந்த மாதிரி நீல வாக்குல 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை நம்ம இதோட சேர்த்துடலாம். முட்டை சேர்க்கும் போது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறதுனால முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதை எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து கடாயில வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆகணும்னா நம்ம பிரட்டி வச்சுக்கிற சிக்கன் துண்டுக்குள்ள அதில் போட்டுடலாம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை பொரிச்சு எடுக்கலாம். சிக்கனை வந்து இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து பிரட்டி விடுங்க. சிக்கன் வந்து ரொம்ப மொறுன்னு பொரிச்சு எடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம டிராகன் சிக்கன் செய்யும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும். அதாவது மேல வந்து லைட்டா கிறிஸ்பியா இருக்கணும், உள்ள வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் அந்த சிக்கனை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ 2 பக்கமே பிரட்டி போட்டு இந்த சிக்கனை நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வேற ஒரு கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டையும் போட்டு இதோட நான் வதக்கிறேன். இப்போ அதோட கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் நான் இதோட சேர்த்து வதக்குறேன். பெரிய வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனோன்னா நம்ம பிச்சு வச்சுக்கிற வரமிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே வந்து குடமிளகாயும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கன்ல கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இன்னும் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் காஷ்மீர் மிளகாவை வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரியும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணிலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு. அதனால இனிமேல் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுவோம். நம்மளோட டிராகன் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். ஏன்னா எனக்கு வெங்காய இலை கிடைக்கல, அதனால நான் வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காய இலை கிடைச்சா அதே தூவிக்கிறங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிராகன் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுட சுட சுவையான நம்மளோட டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையிலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்ல என்ன டேஸ்ட்ல சாப்பிட்டோமோ அதே டேஸ்டா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா ஈஸியா நம்ம வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல அதே டேஸ்ட்ல இந்த டிராகன் சிக்கனை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்களும் நிச்சயமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாம உங்க லைக்கையும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்றேன். பாய்.